நான் 24 மணி நேரம் ஒரு பயங்கரமான இடத்தில் தனியா இருந்தேன். அந்த இடம் நம்ம ஊர்லயே எல்லாரும் பயந்து பேசுற இடம். இரவு முழுக்க அந்த இடத்துல ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்கும்னு தெரியாம என் மனசு பதறி போச்சு. அந்த இடம் வேற எங்கேயும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப டேஞ்சர்னு பேரு வாங்கி இருக்கிற இடம் இது. அந்த இடத்துல இரவு நேரத்துல ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் மட்டும் இல்ல, அந்த இடத்துல ஒவ்வொரு சத்தமும் என் உள்ளத்தை பதற வச்சது. சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல இரவு நேரம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயையோ, இப்போ நினைச்சாலும் அந்த சத்தம் என் காதுல ஒலிக்குது. அந்த இரவில் நான் கேட்ட அந்த மர்ம சத்தம் என்னவோ தெரியாம என் மனசு இன்னும் பதறுது. என்ன சத்தம்னு யோசிக்கிறீங்களா? சொல்லேன். ஆனா முதல்ல சஸ்பென்ஸ் வச்சுக்கோங்க. இந்த பயங்கர அனுபவம் உங்களையும் அதே மாதிரி பதற வைக்கும். சரி, இப்போ அந்த சவால் பத்தி சொல்ல. இந்த சவால் சாதாரண சவால் இல்ல, இது என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சவால். நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ரொம்ப டேஞ்சரான இடத்துல போய் தனியா இருக்க முடியுமா அப்படின்னு. ஆனா இந்த சவால நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நான் 24 மணி நேரம் அந்த டேஞ்சர் காட்டுக்குள் தனியா எந்த உதவியும் இல்லாம, சாப்பாடோ தண்ணீரோ இல்லாம இருக்கணும். அந்த காட்டுல இரவு முழுக்க பாம்பு, பூனை, காட்டு நாய் எதுவும் வந்தா நான் தான் சமாளிக்கணும். ஒரு நிமிஷம் சூடு தூங்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் என் உயிர் கையில தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நான் யாரு? உங்க ரோபோ சங்கர். எனக்கு பயம் எல்லாம் வராது. நான் எப்போதுமே சவால்களை சந்திக்க தயார். இந்த காட்டுல நான் என் தைரியத்தையும் சகிப்புத்தன்மையும் புத்திசாலித்தனத்தையும் நிரூபிக்க போறேன். என்னால முடியுமா இல்லையா என்று சந்தேகப்பட்டவங்க இந்த சவாலை முடிச்சு காட்டுறேன். காலையில 6 மணிக்குள்ள போய் மறுநாள் காலையில 6 மணிக்கு வெளியே வந்தா ஜெயிச்ச மாதிரி. அந்த அன்னைக்கு போர் மணி நேரம் ஒவ்வொரு நொடியும் சவாலா இருக்கும். ஆனா அந்த நேரம் முடிஞ்சு வெளியில வந்த உடனே நான் வெற்றி பெற்றவன். அந்த சந்தோஷம், அந்த பெருமை சொல்ல முடியாதது. பரிசு என்னன்னு தெரியுமா? அது மட்டும் இல்ல, டேர்டெவில் ரோபோ சங்கர் ஒரு பட்டமும். இந்த சவால் வெற்றிகரமா முடிச்சா அந்த பட்டம் என் பெயருக்கு சேரும். நினைச்சாலே ரோமாஞ்சமா இருக்குல்ல? இந்த பயணத்துல என்ன நடக்க போகுது, என்ன சவால்கள் வரப்போகுது, எல்லாமே உங்க முன்னாடி நேர்ல காட்ட போறேன். தயார் பண்ணிக்கோங்க. இது ஒரு அசத்தலான அனுபவம். சரியா 6 மணிக்கு என்ன அந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. முதல்ல கொஞ்ச நேரம் பயமா இருந்தது. எல்லா பக்கமும் மரம், செடி, கோடி. சத்தம் போட்டு சூப்பிட்டா சூட யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, பயந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? தைரியமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்னோட பேக்ல ஒரு டார்ஸ், ஒரு கத்தி, ஒரு போர்வை மட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த காட்டுக்குள்ள என்ன ஆபத்து வரப்போகுதோன்னு யோசிச்சே பயமா இருந்தது. சூரியன் மறைஞ்சு இருட்டு கவிழ ஆரம்பிச்சது. காட்டுக்குள்ள இருள் ரொம்ப அதிகமா இருந்தது. எனக்கு பசி வேற கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் அந்த சத்தம் கேட்டது. இன்னும் ஒரு பயங்கரமான சத்தம். நான் பயந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. கால் எல்லாம் நடுங்குது. அந்த சத்தம் நெருங்கி வந்துட்டு இருந்தது. என் உயிர் என் கையில இல்ல மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு மணி நேரம் இருந்திருப்பேன். அந்த சத்தம் நின்னு போச்சு. ஆனா எனக்கு இன்னும் பயம் போல. அந்த இருட்டுல எப்படி இருக்குதுன்னு தெரியல. விடிச்சா போதுன்னு தோணுச்சு. நான் என்னோட டார்ச்சை போட்டு பார்த்தேன். பேட்டரி லோ ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவும் அணைஞ்சிடும் போல. நான் ரொம்ப தனிமையா உணர்ந்தேன். முதல்ல இந்த சவால்ல கலந்துக்கிட்டதுக்கு எனக்கே கோபம் வந்தது. இருட்டு முழுக்க சூழ்ந்த அந்த காட்டில் ஒரு நிமிடம் சூட வெளிச்சம் வருமா என சந்தேகத்தோடு நான் இருந்தேன். ஆனால் நேரம் போக போக வானம் மெதுவா வெளியிட ஆரம்பிச்சது. அந்த மங்கலான வெளிச்சம் மரங்களுக்கு ஊடுருவி ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பொன்னிற ஒளி கொடுத்தது. அந்த ஒளி என் மனசுக்குள்ளும் ஒரு நம்பிக்கையை ஊட்டியது. அந்த பயங்கரமான இருட்டு மெதுவா மாற ஆரம்பிச்சது. இரவு முழுக்க என் மனசில் இந்த பயம் அந்த வெளிச்சம் வர ஆரம்பித்ததும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நொடியும் அந்த இருட்டு பின்னா ஒளி விரிகிறது என்று உணர்ந்தேன். எனக்கு பிராணமே வந்த மாதிரி இருந்தது. அந்த சுவாசம், அந்த குளிர்ந்த காற்று எல்லாமே எனக்கு ஒரு புது உயிர் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருப்பது மட்டுமல்ல, இந்த அழகான உலகத்தை அனுபவிக்கிறேன் என்பதே பெரிய விஷயம். சூரியன் உதிச்சதோ எனக்கு புது தெம்பு வந்தது. அந்த ஒளி என் முகத்துல பட்டதும் என் உள்ளம் முழுக்க ஒரு உற்சாகம் பரவியது. அந்த ஒளி மட்டும் இல்லாமல் அந்த சூழலும் எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது. நான் மறுபடியும் என் பயணத்தை தொடர்ந்தேன். அந்த ஒளி என் பாதையை வழிகாட்டியது.
ஒவ்வொரு அடியிலும் என் மனசில் ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் இந்த காட்டை கடக்க முடியும். அந்த காட்டுல நிறைய வினோதமான மரங்கள் இருந்தது. ஒவ்வொரு மரமும் தனித்துவமான வடிவத்தில் இருந்தது. சில மரங்கள் பார்ப்பதற்கு மிகவும் பழமையானவை போலவும், சில மரங்கள் புதிதாக வளர்ந்தவை போலவும் இருந்தது. செடிகள், பூச்சிகள் எல்லாம் பார்த்தேன். அந்த சிறிய உயிர்கள் சூடு அந்த காட்டில் தங்களுக்கான இடத்தை கண்டுபிடிச்சு வாழ்ந்துகிருந்த. ஒவ்வொரு செடியும் பூச்சியும் அந்த காட்டின் ஒரு பகுதியா இருந்தது. ஒரு சின்ன நதி ஓடுதையும் பார்த்தேன். அந்த நதி ஓசை என் மனசை அமைதியாக்கியது. அந்த நீர் ஓட்டம் காட்டின் நடுவே ஒரு உயிரா இருந்தது. அந்த நதி தண்ணி ரொம்ப சுத்தமா இருந்தது. எனக்கு ரொம்ப தாகா இருந்தாலும் அந்த நீர் எவ்வளவு சுத்தம் என்று பார்த்து வியந்தேன். ஆனா அந்த காட்டில் எதுவும் நமக்கு தெரிந்தது கிடையாது என்பதா அந்த தண்ணியை குடிக்க எனக்கு இன்னும் பயம்தான் இருந்தது. அந்த காட்டின் ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு புதியதாகவும் சவாலாகவும் இருந்தது. ஆனாலும் அந்த வெளிச்சம் வந்ததாதான் அந்த பயங்களை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு வந்தது. நான் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பசி வேற கேட்க ஆரம்பிச்சுடுச்சு. அப்போதான் ஒரு மரத்துல கொஞ்சம் பழங்க தொங்குறத பார்த்தேன். அந்த பழங்க சாப்பிட தகுந்தவான்னு எனக்கு தெரியல. ஆனா பசி தாங்காம ஒரு பழத்தை பிரிச்சு பார்த்தேன். அந்த பழம் ரொம்ப மனமா இருந்தது. நான் ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப ருசியா இருந்தது. நான் சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டு என் பசியை ஆத்திக்கிட்டேன். கடைசியா நான் சரியா காலையில 6 மணிக்கு காட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன். நான் வெற்றிகரமா அந்த சவாலை முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் 1,00,000 ரூபாய்க்கு அதிபதி ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, டேர்டெவில் ரோபோ ஷங்கர் ஒரு பட்டமும் கிடைச்சது. இந்த சவால் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது. நான் என் தைரியத்தையும்